இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? நம்ம இந்தியன் பிலாசபில ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, அப்புறம் ஆகாயம். இன்ஜினியரிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பிலாசபிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிலாசபியும் வரும், சயின்ஸ் வரும், அதுக்கப்புறம் மேக்ஸும் வரும். ஸோ சயின்ஸ், மேக்ஸ் எல்லாம் நம்ம இன்ஜினியரிங்ல அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அப்ளையிங் சயின்ஸ் இஸ் நத்திங் பட் இன்ஜினியரிங். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த பால் எதுக்கு இங்கே தொங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். வணக்கம் இன்ஜினியர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கோகுல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லெட்ஸ் டு இன்ஜினியரிங் தமிழ். இந்த 5 கிளாசிக்கல் எலிமெண்ட்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ராக் வச்சுருக்கேன். இதை வந்து எர்த்துக்கு ஈக்குவலண்ட்டாக நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர். ஒரு சீல்டு வாட்டர் பாட்டில் which is completely filled with water. Okay, next வந்து ஏர். சேம் வாட்டர் பாட்டில், அதில் வந்து வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைட் பண்ணியிருக்கேன் கேப்பை. இந்த இடமே கம்ப்ளீட்டாக ஏர்னால தான் ஃபில் ஆயிருக்கு. பட் ஸ்டில் நம்ம இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருக்க ஏரை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபயர். ஸோ ஃபயரை வந்து நான் எனர்ஜிக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ். ஸ்பேஸ் தான் ரொம்ப முக்கியம். என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் எல்லாத்துலேயும் ஸ்பேஸில் இந்த சயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எர்த்தில் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அதர் ஃபோர்ஸஸை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் எம்டி. ஓகே, ஸோ அந்த ஸ்பேஸில் தான் இது எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஸ்பேஸ்க்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டாக நம்ம 3 விஷயத்த சொல்லலாம். இந்த சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ். இதெல்லாம் பேரலாக நம்ம ரிட்டன் நோட்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாடி அப்படின்னா என்ன? எனிதிங் தட் ஹாஸ் இனர்ஷியா ஆர் மாஸ். இனர்ஷியா அப்படின்னா என்ன? Habit of an object to resist any change in its state of rest or motion. எக்ஸாம்பிளுக்கு இந்த பாலை பாருங்க. லெட்ஸ் அஷ்யூம் இப்போ நம்ம எல்லாரும் ஸ்பேஸில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த பாலை ஆக்சுவலாக நான் ஹேண்ட் பண்ணி தொங்க விட்டுருக்கேன். இது வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பால் வந்து ஒரு ஸ்பேஸில் ஸ்டாக்னண்ட்டாக ஒரு பொசிஷனில் இருக்கு, அதாவது ரெஸ்ட்ல இருக்கு. இது வந்து ரெஸ்ட்லேயே இருக்க தான் விருப்பப்படும். ரெசிஸ்டன்ஸ் ஃபார் மோஷன் அப்படின்னா என்ன? லெட்ஸ் அஷ்யூம் இந்த ஸ்டோன் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை த்ரோ பண்ணியிருக்காங்க ஸ்பேஸில். இது வந்து ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. இங்கே என்னோட ஹேண்டெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுங்க, அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் இந்த ராக் மட்டும் ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு ஃபார் அ இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் இதோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இனர்ஷியா 2 இருக்கு. எய்தர் அது வந்து ரெஸ்ட்லேயே இருக்க விருப்பப்படும், இல்லை அப்படின்னா மோஷன்ல எந்த சேஞ்சும் இல்லாமல் போயிட்டே இருக்க விருப்பப்படும். வேற யாரும் இதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட் வேர்டு எனக்கு தோணுது வந்து ஒரு லேசினஸ் அப்படின்னு சொல்லுவேன். இனர்ஷியா இஸ் நத்திங் பட் லேசினஸ், சோம்பேறித்தனம். லிட்டரலி நான் ஒரு சோம்பேறி, எதையுமே சேஞ்ச் பண்ண முடியல. இந்த ரெசிஸ்டன்ஸை நான் வந்து என்னன்னு சொல்லுவேன்னா சோம்பேறித்தனம், விச் இஸ் நத்திங் பட் இனர்ஷியா. சரி, அப்போ மாஸ்னா என்ன? மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் லீனியர் இனர்ஷியா. ஸோ இதை மெஷர் பண்ணி சொல்ற ஒரு யூனிட் தான் வந்து மாஸ். ஸோ இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, பாடி விச் இஸ் நத்திங் பட் இனர்ஷியா, விச் இஸ் நத்திங் பட் மாஸ். இது 3 ஒன்று தாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு ஆல்டர்னேட் வேர்ட் யூஸ் பண்றோம். என்னது? சோம்பேறித்தனம். சரி, இப்போ சொல்லுங்க, என்கிட்ட ஒரு சாலிட் ராக் இருக்கு, அப்புறம் இந்த பால் இருக்கு. இது ரெண்டும் ஸ்பேஸ்ல இப்படி இருக்கும். என்னோட ஹேண்டை எரேஸ் பண்ணிருங்க. ஜஸ்ட் இமேஜின். இப்போ இது ரெண்டுத்துல எதுக்கு வந்து மாஸ் அதிகம்? எல்லாருக்குமே தெரியும், இந்த ராக்கு. அப்படின்னா என்னன்னா, சைஸ் வச்சு நம்ம எடை போட முடியாது அப்படின்றது தெரியுது. இதோட பார்ட்டிக்கல் வேற, இதோட பார்ட்டிக்கல் வேற. இது வந்து கொஞ்சம் ஹெவியரா இருக்கு.
அதாவது இது ரொம்ப சோம்பேறி. இவனை விட, இந்த பாலை விட இந்த ராக் வந்து சோம்பேறி. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இனர்ஷியான்னு சொல்றோம். இவனை சேஞ்ச் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ உங்களுக்கு பாடினா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்க. பாடியை நான் ரெண்டா கிளாசிஃபை பண்ணியிருக்கேன், ரிஜிட் அண்ட் டிஃபார்மபிள். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ரிஜிட் அப்படின்னா என்ன அப்படின்னு, which is nothing but it won't deform at all. டிஃபார்மே ஆகாது. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் பார்த்துடலாம். பாடி இஸ் த கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிக்கல். ஓகே, பார்ட்டிக்கல் அப்படின்னா என்ன? இட் ஹாஸ் அ மாஸ் பட் நோ சைஸ். இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்ட்டிகளோட சைஸ். மெனி பார்ட்டிகல்ஸ் கம்பைன் டுகெதர் விச் ஃபார்ம்ஸ் மேட்டர். அதை தான் நம்ம பாடி அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால அதுக்கு டைமென்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை மெஷர் பண்ணவே முடியாதுன்றதால நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அது என்ன அப்படின்னா, அதுக்கு மாஸ் இருக்கும் பட் சைஸ் இருக்காது அப்படின்றதால தான் நம்ம மீன் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பார்ட்டிகல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் even under the action of a huge force. இப்போ இந்த ராக்கே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். என்னால கொடுக்க முடிஞ்ச மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இப்போ நான் இதுக்கு அப்ளை பண்றேன். ஓகே, ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இது ஹைலி ரிஜிட். இப்போ நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால இதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குமா? ஒண்ணுமே இருக்கு, எதுவுமே டிஃபார்ம் ஆயிருக்காது. இது ஃபுல்லா பார்ட்டிகல்ஸால ஆன ஒரு பாடி. இதுக்கு நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இதுல ஏதோ ஒரு ரெண்டு பார்ட்டிகல் எடுத்தீங்கன்னா அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருந்துச்சுன்னா அது டிஃபார்ம். குறையல அப்படின்னா ரிஜிட். ஸோ இந்த கேஸ்ல எதுவுமே சேஞ்ச் ஆகல, எவ்வளவு லோடு கொடுத்தாலும் எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஸோ இதை வந்து ரிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். பட் என்னால முடிஞ்ச ஃபோர்ஸ் கொடுத்தேன், அதுக்கு இது ரிஜிட். பட் ஒரு ஹெவியர் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஓகே, ஒரு யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின்ல இதை உட்கார வச்சு ஹை லோட் கொடுக்குறோம் அப்படின்னா இது கண்டிப்பா ஃபெயில் ஆகும், கண்டிப்பா டிஃபார்ம் ஆகும். இதோட ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பா குறையும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்ப நிஜத்துல ரிஜிட் அப்படின்ற ஒரு பாடியே கிடையாது. there is no rigid body. it is an ideal assumption. நிறைய காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்காக இனிஷியலா இன்ஜினியரிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பாடியை வந்து ரிஜிட் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ரிஜிட் அப்படின்னும் போது நீங்க எவ்வளோ லோட் அப்ளை பண்ணாலும் அது ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஸ்ட்ரெஸ்னால எந்த ஸ்ட்ரெயினும் நடக்காது. ஸ்ட்ரெயின் இஸ் ஜீரோ. ஸ்ட்ரெயின்னா என்னது? ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் தான் நம்ம ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். இதுல எந்த சேஞ்சுமே நடந்திருக்காது, ஜீரோ. பட் இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன் ரியல் டைம் there is no rigid body. every body will deform under certain load. இது முழுக்க முழுக்க நம்ம பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கிற அசம்ஷன். ஓகே, இட் இஸ் அன் ஐடியல் அசம்ஷன். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வந்து டிஃபார்மபிள். டிஃபார்மபிள் அப்படின்றது தான் ரியல் பிஹேவியர். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி எந்த லோட் கொடுத்தாலும் ஏதோ ஒரு டிஃபார்மேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, தட் டிபெண்ட்ஸ் ஆன் த லோட். இப்போ இந்த பால் எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்னாலேயே இது ஒரு டிஃபார்மேஷன் பண்ண முடியும். யூ கேன் லிட்டரலி சி ஐ கேன் சேஞ்ச் த சைஸ். ஸோ அப்படின்னா இது ரியல் கேஸ். இது டிஃபார்ம் ஆகும். ஈவன் சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், ஓகே, டிஃபார்ம் பண்ண முடியும், ரைட்? ஃப்ளூயிட்ஸை வந்து நான் ரெண்டா கிளாசிஃபை பண்றேன், லிக்விட் அண்ட் கேசஸ். லிக்விட்ஸ் அப்படின்றது இன்கம்ப்ரசிபிள். ஸோ இந்த பாட்டில நான் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட். இது டிஃபார்ம் ஆகும், பட் அதாவது சேஞ்ச் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டு பார்ட்டிகல் இடையில டிஸ்டன்ஸ் இங்கே அங்கேயும் மூவ் ஆகும். டிஃபார்ம் ஆகும், பட் கம்ப்ரஸ் ஆகாது. சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகாது. திஸ் இஸ் இன்கம்ப்ரசிபிள். ஓகே,
லிக்விட் ஸ்டேட்ல இருக்க எல்லாமே ஆல்ரெடி அதோட மாலிகூல்ஸ் வெரி க்ளோஸரா இருக்கும். என்ன லோடு நீங்க ஹை லோட் கொடுத்தாலும் இதை வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது. பட் இதோட ஷேப்பை டிஃபார்ம் பண்ண முடியும். யூ கேன் லிட்டரலி சீ நான் இந்த பாட்டில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தது இந்த பாட்டிலை என்னால் கொலாப்ஸ் பண்ண முடியும். லைட்டாக டிஃபார்ம் ஆகும், பட் ஸ்டில் ஒரிஜினலுக்கு அப்படியே இருக்கு. ஓகே, கம்ப்ளீட்லி சீல்டு. ஸோ எதுவுமே வெளில எஸ்கேப் ஆக முடியாதுன்ற கேஸ். வாட்டர் இஸ் இன்கம்ப்ரசிபிள். புரியுதா? இது கேசஸ். கேசஸ் ஆர் ஹைலி கம்ப்ரசிபிள். இந்த கேஸில் நம்ம கிட்ட ஏர் இருக்கு, விச் இஸ் ஃபில்ட். இது கேஸ் ஆகும் இல்லையா? ஸோ ஏர். இப்போ பாருங்க, இதுவும் கம்ப்ளீட்லி சீல்ட், ஏர் டைட். ஐ கேன் ஈஸிலி கம்ப்ரஸ். என்னோட ஃபோர்ஸ்க்கு இதை கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஓகே, so we can literally see the water is incompressible and the air which is highly compressible. In the particles, body, inertia, mass, இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டேர்ம் எல்லாம் அடிக்கடி நம்ம கிளாஸஸில் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் டீட்டெயிலாக இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் ரிஜிட் பாடிஸ் வச்சு நம்ம ஸ்டடி பண்ண போகிறது ஃபுல்லாகவே வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்குள்ளே வரும். டிஃபார்மபிள்ல சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சாலிட்ஸில் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், சாலிட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஃப்ளூயிட்ஸில் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் இந்த ஒன்று டாப்பிக்கும் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சயின்ஸ் அப்படின்னாலே நமக்கு வர ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நியூட்டன். நியூட்டனோட 3 law of motions இருக்கு. The first one is law of inertia and the second one is force equal to mass into acceleration, and the third law of motion is every action there is a equal and opposite reaction. So first law நம்ம already discuss பண்ணிட்டோம், inertia. The second and third law of motions வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த இனர்ஷியாவை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த இனர்ஷியா வந்து விச் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். நம்ம இதை டிஸ்கவர் தான் பண்ணியிருக்கோம், நம்ம இன்வென்ட் பண்ணது. கிராவிட்டி எப்படி நீங்கள் கிராவிட்டி எப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் ஆல்ரெடி தேர், வி ஜஸ்ட் டிஸ்கவர்ட் இட். அதே மாதிரி தான் இந்த இனர்ஷியா. Each body has its own inertia. Okay, which is nothing but சோம்பேறித்தனம். யார் இங்க ரொம்ப சோம்பேறி அப்படின்றது தான் இங்க விஷயம். வீடியோல உங்களுக்கு இனர்ஷியா பத்தி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஐ எம் லேசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்ஸ்ல ஏதாவது புரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா அதை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நான் ஆரம்பித்ததுக்கான முக்கிய ரீசனே வந்து ஒரு விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். எந்த டவுட்னாலும் கேளுங்க, இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னாலும் என்ன கரெக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் பாசிட்டிவாக தான் எடுத்துப்பேன். உங்களுக்கு இருக்க டவுட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை வந்து அது ரிப்ளைலேயே சொல்ல முடியும்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இல்லைனா இன்னொரு வீடியோ மேக் பண்ணி கூட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.